சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்ன? சங்கர். சங்கர். நீங்க? சாம்பேஸ். சாமுண்டேஸ்வரி. சொல்லுங்கம்மா, எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? எங்கள் பையன் எங்கள் அம்மா கூட எங்கள் வீட்டுக்கார் கூட இருக்கான். என் கூட வரேன்னு சொல்லி கேட்குறான். என்னோட குழந்தை ஒன்று அம்மா வீட்டில் இருக்கும்போது இறந்துருச்சு. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சாமுண்டேஸ்வரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பையன் யாரோட இருக்காரு இப்போ? அவங்க அப்பா அப்பா கூட இருக்காங்கம்மா. அன்னைக்கு வந்து இது மாதிரி பிரச்சனைக்காக உன்னை கூப்பிட்டு போறேன்டா வாடா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. யாரு கூப்பிட்டாங்க? இவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆ. நான் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போலான்ட்டு வந்து எந்த வீட்டுக்கு போலான்னு? அப்பா வீட்டுக்கு. சரி, நீங்க அப்பா கூட இருக்கீங்க. அப்பா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, எங்க ஆயா. ஆயான்னா உங்க அப்பாவோட அம்மாவா? எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்க வீட்டுக்கார பிரிஞ்சு? உனக்கு 7 வயசு இருக்கும் போது நாங்கள் பிரிஞ்சிட்டோம். இப்ப என்ன வயசுப்பா உங்களுக்கு? 14 வயசு. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th. சரி. ஈஸ்வரி, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். எதுக்காக பிரிஞ்சீங்க நீங்க ஹஸ்பண்ட் இருந்து? குழந்தைனார் வீட்லேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அம்மா தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து எதுவும் தெரியாது. நான் வந்து ஏற்கனவே அம்மா வீட்டில் தண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா என்ன தண்ணி வியாபாரம்னா? சாராயம் விற்கிறது. எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தப்ப எங்கள் அம்மா வீட்டில் வந்து அந்த பையன் இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தாங்க. அந்த பையன் சின்ன பையனாக இருந்தான். எனக்கு வயசு என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எங்கள் தம்பி பிறந்ததுலேருந்து ஒரு கணக்கு வச்சுருக்கோம். எனக்கு ஒரு 15 வயசு தெரட்டி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அப்போ போய் ஜாதகம் இல்லை எனக்கு. அதில் 16ன்னு சொல்லி சொன்னாங்க. 16லாம் கிடையாது, 15 தானே சொல்லி 15 வயசு 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. பொண்ணு பார்க்க வந்தப்போ அதை வச்சு எனக்கு இப்போ 30 வயசு கணக்கு வச்சுருக்கோம். கல்யாணம் ஆகும்போது பொண்ணு பார்க்க வந்ததுக்கு அந்த தம்பி எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச பையன் என்னன்ட்டா, அதுக்கு எனக்கு கூட கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, இந்த கிளி ஹெல்த்தி குரம் கையில் கொடுக்குற மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த அம்மாசு கேட்டதுக்கு நீ லவ் பண்ணுறியா அவனான்னு சொல்லி என்னை போட்டு அடிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு முன்ன. யாரு உங்க அம்மா? எங்கள் அம்மாவும் அண்ணாவும். உங்களுக்கு யார்? ஒரே அண்ணனா? 4 அண்ணாங்க. ஓ, நீங்க ஒரே பொண்ணா? நான் ஒரே பொண்ணு. எங்கள் அண்ணா கேட்டதுக்கு எங்கள் அண்ணா கிட்ட அம்மா வந்து சொல்லிட்டாங்க. இங்கேருந்து நான் அங்கே போயிட்டு அண்ணா கூட தான் இருந்தோம் தனியாக. அந்த அம்மா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. இப்போ கல்யாணம் நடந்த மேட்டர் தான் நான் சொல்கிறேன். போயிட்டாங்கன்னா எங்கே போயிட்டாங்க? அம்மா சின்ன வயசுல அப்பா இறந்ததுமே வேற ஒருத்தர் கூட போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா உங்க கூட? எங்கள் அம்மா கூட தான். அப்போ வந்துட்டோம் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக. இங்கே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தப்போ என்னை 2 இடத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்க. குடுக்கல, தட்டி கழிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பையன் வேற ஒரு சொந்தக்கார பையன் கேட்டாங்க. இந்த பொண்ணுலாம் அந்த மாதிரி லவ் பண்ணாது, நானே கட்டிக்கிறேன்னு சொல்லி வந்து முன்ன கேட்டாங்க. அந்த பையனுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பையன் அவங்க அப்பா வந்து திருடிட்டாராம். அதனால் பற்றி திருடிங்க வீட்டில் வந்து எதுக்காக வந்து என்ன பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பொண்ணுலாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஜாதகம்லாம் பொருத்த சரியாகுதுன்னு சொல்லிட்டு, பேர் பொருத்தெல்லாம் சரியாகுதுன்னு சொல்லிட்டு ஜாதகம்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இவங்க திடீர்னு கூட்டிகிட்டு போய் கொடுமுடியில் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். உங்க அம்மா. சரி, உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரியாதுங்க மேடம். கல்யாணம் நான் திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சாங்கெல்லாம் சரி, எவ்வளோ நாள் உங்க வீட்டுக்காரரோட இருந்தீங்க?
எங்கள் வீட்டுக்கார் கூட இங்கே ஒரு வாரமா எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வாரமா அப்படிதாங்க மேடம் தான். அப்படியா? எங்கள் மாமா வீட்டில் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் நான் சண்டை பண்ணிக்கிட்டு போயிட்டேன். சரி, எவ்வளவு நாள் உங்க வீட்டுக்காரரோட சந்தோஷமா இருந்தீங்க? அவர் கூட எங்கள் தம்பிக்கு 7 வயசு வரைக்கும் நல்லபடியாக தான் இருந்தோம். அங்கதான் இருந்தீங்க? அங்கே தான் அப்போ ஒரு நாள் ஒரு வாரம் உங்க அம்மா வீட்ல, ஒரு வாரம் அவர் வீட்ல? ஒரு வாரம் இங்கே அப்படிதான். 7 வருஷம் அப்படிதான் இருந்தீங்க? அப்படியே தாங்க மேடம். மேக்ஸிமம் எங்கள் அம்மா வீட்டில் தான் அதிகம் இருந்தது. புருஷ மாட்டாட்டி இருக்கும் போது கூட எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஏன் போய் இருக்காம யார் கூட போகலான்ட்டு இருக்கிற, பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. எந்த இது பேசினாலும் சரி தப்பு தப்பாக பேசுவாங்க. எங்கள் அம்மா உங்க வீட்டுக்காரரோட சந்தோஷமா தானே இருந்தீங்க? சந்தோஷங்க மேடம். அப்போ ஒரு குழந்தை தானே உங்களுக்கு? இப்போ பொண்ணு பொண்ணுக்கு எவ்வளவு வயசாச்சு? பொண்ணுக்கு 3 வயசு. 1 வயசு. எங்க இருக்கா பொண்ணு? எங்க? இல்லைங்கம்மா, இறந்துட்டாங்க. குழந்தை எப்படியா இருந்தது? குழந்தை வந்து உடம்பு சரியில்லாத இருந்ததுங்க மேடம். காமலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் கூட்டிகிட்டு போய் எங்கள் சித்தப்பா தான் மருந்து ஊற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தாங்க, என்னை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. நான் வேலைக்கு போகிற இடத்துல ஏதோ தப்பு பண்ணுறேன். நீ யார் அடிச்சாங்க? எங்கள் அம்மா கூட இருக்கிற சிவரும் எங்கள் அம்மாவை அடிச்சிட்டாங்க. குழந்தை எப்படியா இருந்தது? எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் நான் எங்கள் மாமா கூட இருந்தேன். எனக்கு எங்கள் பாப்பாவை யார் அடிச்சாங்க? எங்கள் அம்மாவை தான் அடிச்சாங்க. உங்க அம்மா அடிச்சு கொண்டுட்டாங்களா? தெரியாது. எங்க அம்மா அடிச்சு கொண்டதெல்லாம் நான் பார்க்கல. அப்புறம் எப்படி பாப்பா குழந்தை இறந்தது எங்க இறந்தது? சித்தப்பா கையில கொண்டுட்டு வந்து குளிக்க வைன்னு என்ன சொல்லி போட்டாங்க. நான் இங்க கால் இந்த 2 காலும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அடிச்சு என்னை போட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். எங்க பையன் வரவே கிடையாது. ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு வந்தானான்னு இவனையே கேளுங்க. சரி, பாப்பா உங்கள்ட்ட கூட்டிட்டு வரும்போது பாப்பா எப்படி இருந்தா? பாப்பா இது இப்படி தொங்கிட்டு இருந்தா. இறந்து போயிட்டாளா? இறந்து போனது எனக்கு தெரியாதுங்க மேடம். அப்பெல்லாம் இப்படிதான் இருந்தா கழுத்து. இப்படி சண்டையில வந்து இவங்க எப்பயுமே குழந்தை இப்படி ஒரு கையில தான் முடிப்பாங்க. இப்படி தள்ளனாங்க பாருங்க. தள்ளனப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நானும் அதுக்கப்புறம் தூக்கி தண்ணி ஊத்து, என்னையும் அடிக்கிறீங்க பிள்ளைங்களையும் அடிக்கிறீங்க. வயிற்றுல சூடு வச்சிருந்தாரு எங்க பொண்ணுக்கு. அந்த பீடி குடிச்சிட்டு எங்க சித்தப்பா. இதெல்லாம் இருந்துக்கிறதோ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. அவங்க அம்மாவே இந்த நிலமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, நீ எதுக்கு இருக்கிறன்னு சொல்லி அவங்க அப்பயே வந்து அந்த குழந்தைக்கு சூடு வச்சுங்க. இவனை கேளுங்க வேணா. குழந்தைக்கு சூடு வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல நான் அங்கே வந்து எரமாபுளத்தில் தான் இருந்தேன். யாரு கூட இருந்த? எங்கள் அம்மா கூட. அப்போ வந்து நான் வந்து எனக்கு அது கதை திறந்துட்டு வந்ததுனால எங்கள் அம்மா வந்து எதுக்குடா அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னை அடிச்சிச்சு. அதனால ஓடியே போயிட்டேன் எங்கள் ஆயாட்ட. எந்த அம்மாவோட அம்மாட்டியா? ஆ, நீ வரும்போது பாப்பா எங்க இருந்தது? அம்மா. அம்மா கிட்ட இருந்துச்சு. ஈஸ்வரி, நீங்க உண்மையை பேசினாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா வீட்டுக்காரரோட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்க. 7 வருஷம் இருந்துட்டு அவரோட நல்லா தான் இருந்தேன், சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு அம்மா கிட்ட வந்தேன்னு சொன்னீங்க. அம்மா கிட்டயும் பிரச்சனை, அம்மா சேர்த்து வைக்கல சொல்றீங்க. அப்புறம் அம்மா திட்டினாங்க, புருஷனோட சேர்ந்து வாழலன்னு திட்டினாங்க சொல்றீங்க. இப்ப நான் எதை எடுத்துக்கிறது? நீங்க சொல்றத எதை எடுத்துக்கிறது ஈஸ்வரினா? நீங்களே ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. இப்ப யாரு கூட இருக்கீங்க நீங்க? வேற ஒருத்தர் கூட போகிறோம். அவரு கல்யாணம் ஆயிடுச்சா? இருக்கு. கல்யாணம் ஆகலைங்க மேடம். சின்ன பையனா? சின்ன பையன். இப்ப அவரோட தான் இருக்கீங்க? அவரோட. இது எத்தனை வருஷமா அவரோட இருக்கீங்க? 7 வருஷமா இருக்குங்க மேடம். அவரோட 7 வருஷமா இருக்கு. 7 வருஷமா அவரோட இருந்தேன்னா பையனுக்கு 14 வயசு. 7 வயசுல தான் அவரை 13 விட்டு. வயசுங்க மேடம். 13 வயசு. அப்ப இந்த பையனை 7 வயசுல தான் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன். அப்போல இருந்து இவரோட தான் இருக்கியா? அப்புறம் தான் இங்கே தான் மேடம் இருக்கேன். இப்ப என்ன வேணுமா அவனுக்கு? தம்பி என் கூட வரேன்னு சொல்லி கேட்டிருக்கான் மேடம். அவங்க இப்போ நான் போய் கேட்டப்பெல்லாம் நீ வந்து பிள்ளையை கொண்டுட்ட, அதனால பற்றி நான் பையனையும் கொடுத்தா நீ கொண்டுருவ, அதனால பற்றி பையனை விட மாட்டான் அப்படின்ட்டாங்க. நான் கேட்டேன் எத்தனை டைமு. நீங்க இன்னொருத்தரோட இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இப்பதான் சொல்றீங்க. அவங்க வந்து என் கூட இல்லை மேடம். இப்போ எனக்கு வீடு மட்டும் தான் எடுத்து கொடுக்குறாங்க, என்னை பார்த்துக்கிறது கிடையாது, பண்ணுறது கிடையாது. சாப்பாட்டுக்கெல்லாம் நான் தான் சம்பாரிச்சு நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் என்கிட்ட விட மாட்டேன்ட்டாங்க. அவங்க வீட்டை தான் பார்த்துக்கிறாரு, என்னையில பார்த்துக்கிறது கிடையாது. நீங்க தனியா தான் இருக்க. தாய் விடுதுகள்ல நான் வேலை செஞ்சுட்டு அங்கே தாங்க மாட்டிருக்கேன். இப்போ உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் பிள்ளையை கொன்னீங்க. நான் அந்த பிள்ளை கொண்டுன்னு சொல்லி எங்க போனாலும் நீ தான் பிள்ளை கொண்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் அதை செய்யல. நான் அதை செஞ்சிருந்தேன் எனக்கு யாரு என்ன தண்டனை செஞ்சாங்கம்மா? நான் பார்க்கலங்க மேடம். இந்த பொண்ணு வந்து புருஷன்டேருந்து பிரிஞ்சு வந்து அம்மாவோட சண்டை போட்டு அப்புறம் இன்னொருத்தரோட பழக்கம் ஆகி அவரோட 7 வருஷம் வாழ்ந்திருக்கா. இப்போ அவரும் கை விட்டுட்டாரு, அவர் அவளை பார்க்கறது இல்லை. இப்போ பையனை தேடி போயிருக்கா, அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நீ பையனை கொன்னுடுவ சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு பாப்பா, சின்ன பாப்பா 2.5 வயசில்
அவங்க அடிச்சு கொன்னாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அது உண்மையா? இவங்க பண்ணலைன்னா அந்த குழந்தை எப்படி இறந்தது? பேசி பார்க்கலாம். உங்க பேருமா? பெருமைமா. பெருமாய். நீங்க? பையனுக்கு அப்பா. மருமவன். ஓ, உங்க அப்பாவா அது? நீங்க முதல்ல சொந்தங்களா? பெரிய பொம்மாவன். ஓ, தம்பி. தம்பி. அப்ப தாய் மாமனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமாம்மா. சரிம்மா, என்னம்மா நடந்தது? என்ன விஷயம்? இப்போ என்னன்னா உங்க பொண்ணு வந்து பையன் தம்பியை கூட்டிட்டு எங்களை தேடி வந்திருக்கா. வந்துட்டு எனக்கு எங்க பையனை கொடுக்க சொல்லுங்க அம்மா கிட்ட. கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா வருத்தப்படுறா. புள்ளைய கொண்டு வந்தால டேய், அது இல்ல, கொஞ்சம் பேசாம இருடா. சரி, பேசக்கூடாது. பேசாம கூட நம்ம பேசுவோம். பேசாதடா. நவர்றா தோற. பேசாம கொண்டுறா. இல்ல, அவர் பேசட்டும். பேசுறதுக்கு தானே அவனுக்கு என்னம்மா அவன் அவன் பேசுவான். அவன் 2 சத்தம் போடுவான். அவனுக்கு தெரியாதுமா. அம்மா பையன் எப்படின்னு கேட்டாங்கம்மா, இந்த பையனுக்கு வந்து 4 வருஷத்து குழந்தை. ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு 3 வருஷம். பொண்ணு இவன் என்ன பண்ணிவிட்டா, நான் வந்து அப்போ வந்து சாராயம் வித்துக்கிட்டு இருந்தேன். சாராயம் வித்துக்கிட்டு இருக்கக்குள்ள என்ன ஆயிடுச்சு, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ஸ்டேஷனுக்கு போலீஸுக்காரர் பிடிச்சிட்டு போனோம். நான் ஸ்டேஷன்ல நிம்மாண்டு பண்ணி இருக்கக்குள்ள இவன் என்ன பண்ணிவிட்டா, இவளும் அவனும் சண்டை போட்டிருக்கிறாங்க. யாரு? இவரோட என் மருமகனும் மருமனும் உங்க கூட தான் இருந்தாங்களா? உங்க வைஃப் கூட தான் இருந்தா. பாருங்க, நான் உங்கள்ட்ட தான் கேக்குறேன். உங்க கூட தான் இருந்தாங்களா? ஆமா, இருந்தான்னு சொல்லு. சரி. அப்புறம் இருந்தா அப்படிமா. இவன் என்ன பண்ணிட்டு, அவர் நடக்கிற நடவடிக்கை பிடிக்கலமா. யாருக்கு? என் தம்பிக்கு பிடிக்கல. எங்க அம்மா என்ன பண்ணிவிட்டா, இவங்கிட்ட சொல்லி பண்ணி செஞ்சு அந்த பையன் இவளை அடிச்சிட்டான். என்ன நடவடிக்கை சரியில்லைன்னா? நடவடிக்கை சரியில்லைன்னாக்கா அவன் நடக்கிற நடவடிக்கை சரியில்லைம்மா. இது என்ன ஆயிடுச்சு, இவ இறந்த உடனே பண்ற உடனே பையன் இவனுக்கு அவளுக்கு சூட்டாம ஒன்றும் தெரியாது. என்னை கண்டா பயந்துக்குவான். நான் சொல்ற மாதிரி தான் கேட்பான். அவனுக்கு செத்து பொழைச்சா அவனுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி குடல் எல்லாம் சீ பிடிச்சி அடித்தாங்க. 5 லிட்டர் சீ எடுத்தேன். யாருக்கு? இவருக்கா? ஆமா. என்னாச்சு? பழக்கம் இருக்கு? வண்டி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. மாடு உதச்சி வவுறு சீ பிடிச்சிருச்சு. எனக்கு தெரியல. சாராயம் காசிட்டு இருந்தீங்க உங்க மருமகனுக்கு இப்படி? அதெல்லாம் கிடையாது. எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்க மாட்டான். உங்க தம்பிக்கு இவ்வளவு பேசுறீங்கம்மா, சப்போர்ட் பண்ணி. உங்க பொண்ணு தானே அது? என் பிள்ளைன்னு சொல்ல முடியாதுமா. அவளை என் பிள்ளைன்னு சொல்ல முடியாதுமா. என் பிரச்சனை செத்து இன்னைக்கு 26 வருஷம் ஆகுது. இன்னொருத்தர் கூட தான் நான் இருக்கிறேன். இவளை எப்படி வச்சிருந்தேன் பண்றேன் செஞ்சேன் தெரியுமா? ஏற்கனவே தப்பு செஞ்சு பண்ணி செஞ்சுட்டான்னு சொல்லி, சரி நம்ம தம்பி தான் நான் கட்டி கொடுக்கலாம் ஓமசாமின்னு சொல்லி, நல்ல பையன்னு சொல்லி நான் என் தம்பிக்கே கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்து பண்ணி செஞ்சு பிள்ளை 1 பையன் 1. இவன் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தாமா. நான் உள்ளா இருந்த வரங்காட்டி அங்க வீடு 1 அங்க வாங்கி வச்சிருக்கிறோம் எர்மாபாளையத்துல. அந்த வீட்டுலமா என்ன பண்ணி விட்டா, 2 பசங்களோட கூட வச்சுக்கிட்டுமா பிள்ளை களத்தை நசிக்க கொன்னுட்டான். எதுக்கு கொன்னுட்டாமா? அவங்க பிள்ளைய கொல்லணும்? ஏமா அவன் அடுத்தவனோட இருக்கிறாமா. அடுத்தவனோட புருஷனோட தானேமா இருந்தா? இல்லம்மா, வந்துட்டாமா. பொண்ணுங்கிட்ட பிள்ளைங்க 2 தூக்கிட்டு வந்துட்டாமா. எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? எங்களுக்கு தெரிய வந்ததுன்னாமா, அந்த நைட்டு வந்து இவ என்ன பண்ணிட்டா, எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறான். எங்க தம்பி ஒருத்தன் வந்து அவன் அன்னைக்கு நைட்டு வந்தான். இவ என்ன பண்ணிட்டா, நான் வந்து அங்க கட்டில் கடை வச்சு குந்திருக்கல பண்றக்குள்ள என்னை பாக்குறதுக்கு சக்கரை பிரச்சனை வந்து நான் படுத்திருக்கிறேன். படுத்திருக்கல பண்றக்குள்ள என் தம்பி ஒருத்தன் உரம்பரையா பாக்குறதுக்கு வந்தான். பாக்குறதுக்கு பண்றதுக்கு வரக்குள்ள பண்றக்குள்ள இவ என்ன பண்ணிட்டா, எனக்கு தெரியாத அவங்க பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த பொண்ணு அவனும் பாக்குறதுக்கு என்ன வந்தாங்க. அந்த பிள்ளையும் வேணும் என்ன பண்ணிவிட்டாங்க, 2 பேரும் ஊருக்கு போனாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க கூடயே அவ போயிட்டா. யாரு? உங்க பொண்ணு? அவளை என் பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. சரி, அவளுக்கு பாப்பாவையும் தூக்கிட்டு போயிட்டா. தூக்கிட்டு போயிட்டு பண்ணிட்டு இவர் 8 நாள் கழிச்சு வந்துட்டா. இவனை கேக்குறேன், எங்கடா பிள்ளைன்னு சொல்லி கேக்குறேன். இவன் என்கிட்ட பேசுறான், உங்க பொண்ணு அங்க இருக்குதான் இங்க இருக்குதான்னு சொல்றான். எனக்கு இப்படின்னு தெரியல, எனக்கு சூதுமா இருக்கும். அப்ப குழந்தை இறந்துருச்சு. குழந்தையெல்லாம் கொண்டுவிட்டா. பொண்ணு இவ தூக்கிட்டு பையில பேக்கில் வச்சுக்கிட்டு போய் எங்க அங்க கொண்டு போய் ஈரோட்டில் வவ்வானியில கொண்டுட்டு போய் ஈரோட்டில் கொண்டு போய் விட்டுருக்குறா. ஆத்தல அரி எங்க தம்பி இவ்வளோ ஆத்துல விட்டுட்டா. இந்த பொண்ணு என்ன பண்ணிக்குது, பைய போய் பேக்க தூக்கி பார்த்துருக்குது. ஆரி எங்க தம்பி விட்டு பொண்ணு. அவன் என்ன பண்ணிருக்கிறான், இது எடுக்கக்கூடாது பண்ணக்கூடாதுப்பா, ஒன்று வேலை நிம்ம நீ என்னமோ பார்க்கலான்னு சொல்லி அந்த பிள்ளைய மிரட்டி இருக்கிறான். இவ்வளோ நடந்தது எனக்கு தெரியாது. இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இதை நீ பள்ளிக்கூடம் போகிற மாதிரி வச்சுக்க அப்படின்னு என்கிட்ட விட்டுருவாங்க. சரி, பையன் என்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஃபுல்லாக அவகிட்ட இருக்குது.
போ. ஏங்க குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியல? தெரியாது சத்தியமா 5 வருஷம் தெரியாது. நிச்சயமா இது வரைக்கும் எனக்கு இவ்வளவு நாளா உங்களுக்கு பிள்ளை இறந்ததே தெரியாது? 5 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். 5 வருஷம் உங்களுக்கும் தெரியலையா? எனக்கும் தெரியாதுமா. 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். என் பெரியம்மா சரிம்மா, இவ்வளவு நாள் 5 வருஷம் உங்க பொண்ணு எப்படி இருக்கா, உங்க பேர பிள்ளை எப்படி இருக்குன்னு நீங்க விசாரிக்கவே இல்லையா? எப்படிமா போய் விசாரிப்ப? எப்படி விசாரிப்ப போய்? ஏமா 5 வருஷமா யார்கிட்டயும் சொல்லியா நீ குழந்தை இறந்து இவங்களுக்கு போனது? எல்லாமே தெரியுங்க மேடம். ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்கள் அம்மாவுக்கு தெரியுங்க மேடம். எங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயமே தெரியும். எங்கள் அம்மா தான் சொல்ல வேண்டாம்னே சொன்னாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷனில் கிச்சிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாமே தெரியுங்க மேடம். எல்லாம் தெரிஞ்சுதாங்க மேடம் அவங்க கூட அனுப்பி விட்டாங்களே. யாரோட அந்த புருஷன் பிடிக்கலன்னு தானே சொல்லி வந்துட்ட, நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீயே வாழ்க்கை தேர்ந்தது. அவர் கூட நான் வந்ததே இவங்களுக்கு தெரியுங்க மேடம். பையன் அப்ப உங்க பாப்பாவே எடுத்துட்டு தான் அவரோட போனீங்க? கண்டிப்பா இல்லைங்க மேடம். பாப்பா இங்க இறந்து போய் அவங்க பிறந்தவங்ககிட்ட கொண்டு போய் இவங்க தான் தர சொன்னது. இவங்க தான் பேக்ல போட்டு இங்க இருந்தா பிரச்சனை ஆயிரும், சாராய வியாபாரம் பண்றாங்க. யாரு பேக்ல போட்டாங்க? எங்க வீட்டுல எங்க அம்மா தான் போட்டு தர சொல்லி எங்க சித்தப்பா கொடுத்தாரு. பேக்ல வேற ஒரு பையன் எங்க வீட்டுக்கு சொந்தக்கார பையன் அண்ணன் முறை பேக்ல உங்க பாப்பாவை போட்டீங்களா? பாப்பா இறந்து போன பாப்பா? இறந்து பாப்பா போட்டது அவங்க வந்து எங்க மாமா கிட்ட கொடுத்து, எங்க மாமா ஊர்ல நைட்டு வந்துட்டு போயிட்டாங்க. அவங்கள அனுப்பிட்டாங்க. அவங்கள அந்த பொண்ணு சொன்னாங்களே மேடம். மேடம் நான் சாட்சிபூர்வோட நான் இருக்கிறேன். சாட்சிபூர்வோட யாரோட போனா என்ன பண்ணா அத்தனை சாட்சிபூர்வோட. இப்ப இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் இப்ப இருக்கு. இந்த பாப்பாவோட சாவு என்னது தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க அம்மா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லிட்டா. இப்ப நீ சொல்லு மேடம். இப்ப அவங்க சொன்னாங்களாங்க மேடம், நான் பேக்ல கொண்டுட்டு போயிட்டேன்னு. நைட்டு வந்து அந்த பையன் வந்து மேடம் மணி 6 மணிக்கு சண்டை எங்க வீட்டுல நடந்து 1 வாரம் ஆகுதுங்க மேடம். எங்க அம்மா சொன்னாங்களே எனக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை நடந்து எங்க அம்மா காலில் தின்னுட்டாங்கன்ட்டு. எங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்து என்னை ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டோம், மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, எங்க பிள்ளைங்களை அந்த ஃபர்ஸ்ட் அடிச்சதுக்கு பின்னாடி 2வது மறுபடியும் வந்து அடிச்சிட்டாங்க. பிள்ளைங்களை என்ன சொன்னாங்க, உன் பிள்ளைங்களாம் நான் எதுக்கு பார்த்தேன்னா, அந்த ஆள் வந்து எங்க அம்மா கொட்டிருக்காரு பேரா, அந்த ஆள் தான் கொண்டுட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாகணும். இவர் வந்து பார்க்கவே இல்லை. உன் புருஷனை வந்து பார்க்கல, என் பேரனை தான். அந்த பையன் என்ன பண்ண பிறந்த நாத்தி நாங்க செல்வாக்கா இருந்தோம். என் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணோம், நல்லபடியா இருந்தோம். அவரை ஒரு நாளாச்சும் மதிச்சிருக்காங்களா? நல்லா கேளுங்க மேடம். என்ன நடந்தது சொல்லுமா. அதாங்க மேடம், இந்த பொண்ணு மட்டும் வந்து எப்படிங்கன்னா, இப்ப இவங்க சோறு எங்க அம்மாவுக்கு அப்பா வந்து கடை போட்டிருக்காங்க, சாராய வியாபாரம் கிடையாது. இவங்க தோசை வந்து இந்த பையனுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. எங்க பொண்ணு கொடுப்பாங்களான்னு இவனே கேளுங்க. எங்க பொண்ணுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணு பிறந்ததுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி, அதனால உங்க அம்மாக்கு உங்க பொண்ணை பிடிக்காது. பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது. வயித்துல தொப்புல சூடு வச்சாங்க. கேளுங்க, தெரியவே தெரியாது. என்னோட சித்தப்பா வச்சாரு. பொட்டப்பிளே வேணாம், நீயே பட்டுட்டு என்ன நல்லா பாசமா பாத்துக்கிட்டாங்க. எங்க பொண்ணு பையன் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன ஒரு பொறுக்காசாவே மதிக்கல அவங்க. எங்க பையன் பிறந்ததுக்கு பின்னாடி நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு. என்ன நடந்தது சொல்லுமா. அதாங்க மேடம், இவங்க வந்து அந்த குழந்தை வந்து இறந்தது எப்படி இறந்தது, இவங்க என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னன்னு சொல்றாங்க, அது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க மேடம். என்ன நடந்தது சொல்லு ஈஸ்வரி. அதுதாங்க மேடம், குழந்தை வந்து இறந்துருச்சு. எப்படி இறந்தது அது தெரியாதுங்க மேடம். அது தெரியாதுன்னா நீ எங்க இருந்தா அப்போ? என்கிட்ட பொண்ணு கொடுத்து வரும்போது அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க? அடிச்சு நான் வீட்டுக்குள்ள 3 நாளா கிடக்குறேங்க மேடம். நாங்க இருக்கிற வீட்டு பசங்க எங்க இருந்தது? பசங்க இருந்தது அவங்க கிட்ட இருந்தாங்க மேடம். 2 பிள்ளைங்களும். என் பிள்ளைய என்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னாங்கல்ல, என் பிள்ளைய என்கிட்ட விட்டுட்டு போய் பையனை மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு போனாங்க மேடம். பிள்ளைய உங்ககிட்ட விட்டு பிள்ளை என்கிட்ட ஏன் விட்டுட்டு போனாங்க, பையனை மட்டும் ஏன் கூட்டிட்டு போனாங்க? ஒரு நிமிஷம். வணக்கம்பா, உட்காருங்க. ஈஸ்வரி, உனக்கு தெரிஞ்சு நீ கண்ணால பார்த்ததை மட்டும் சொல்லு. நான் கண்ணால புள்ள செத்தது நான் பாக்கலங்க மேடம். சரி, என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவர் வந்து குடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? குடுத்துட்டு போனதுக்கு பின்னாடி எங்க சித்தப்பாவும் எங்க அம்மாவும் தான் வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க? தண்ணி ஊத்துன பிள்ளைய கொண்டாந்து இப்படி கதவு கிட்ட போட்டாங்க. பிள்ளை எப்படி இருந்தது? பிள்ளை இப்படி ஒரு கையில பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்படியே கழுத்து தொங்கி தான் கொண்டாங்க. எதுக்கு பிள்ளை இப்படி தொங்கி கொண்டா அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னால் நடக்க முடியாது, இந்த 2 முட்டியை வேணா ஹாஸ்பிட்டல்லே நீங்க கூட்டு போய் கூட செக் பண்ணிக்கிங்க, என்னால இப்ப வந்து இந்த இடத்துல அப்படி அந்த கால் வச்சு இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தாங்களா குளிப்பாட்ட சொல்லி? அப்ப உங்க அம்மா இருந்தாங்களா? எங்க அம்மாவை நான் பாக்கலைங்க மேடம். யாரு இருந்தாங்க? சித்தப்பா தான் இருந்தாரு. சித்தப்பா என்ன சொன்னாரு? அந்த பொண்ணை கொடுத்து அப்ப இறந்தாச்சு சொல்லிட்டாரா? சொல்ல கிடையாது. அப்ப உனக்கு எப்படி தெரியும் இறந்தாச்சுன்னு சொல்லிட்டு, 2வது எங்க சித்தப்பா வந்துட்டு இப்படி பாப்பான்னு சொன்னதுக்கு, பிள்ளை இறந்துருச்சு நீ அடிச்சுட்டியான்னு சொல்லி என்ன கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா பின்னாடியே வந்திருக்குது. எங்க அம்மா பின்னாடியே வந்த பின்னாடி என்ன பண்ணுச்சு, இவங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையன் வந்திருந்தான். அந்த பையனை போட்டு அடின்னு அடிச்சு, எந்த பையனை? அந்த வீட்டுக்கு அந்த பையனை. அவ எதுக்கு வந்தா? அவன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லி அடிச்சுட்டு. இல்ல, அவ எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா? எங்க வீட்டுக்கு நாங்க சண்டை பண்ணிட்டு வந்து 1 வருஷமா இருக்கிறாங்க மேடம். அதனால பத்தி இவங்க என்ன கதை கட்டி விட்டாங்கன்னா, நீ இந்த பையன் ஏன் அங்க வந்தான்?
அவன் எங்க சொந்தக்கார பையன் மேடம். எதுக்கு வந்தா அந்த டைம்ல? எதுக்கு வந்தானு எனக்கு தெரியாதுங்க இப்ப மேடம். ஏதோ அதான் பாக்ஸ் கொண்டாந்து இவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணி நீ பாத்தியா அந்த பாக்ஸ் கொண்டு வந்தது? இவங்க சொன்னாங்க போன் பண்ணி. யாருக்கு இவங்க போன் பண்ணி சொன்னாங்க மேல இருக்குது அது, நான் அந்த பையனை அங்க வச்சுட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சதுனால இந்த பையன் தூக்கி எதிர் மேலே போட்டிருக்குது. இவங்க அதை பார்த்துட்டு ரோட்ல எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு எங்க சித்தப்பாரு அடிச்சு அந்த பையனை துரத்திட்டாங்க. அந்த பையன் துரத்துனது. அப்ப அந்த பையன் உங்க கூட இருந்தான் அப்போ எங்க? உங்க வீட்டுல. சத்தியமா அண்ணன் ஆவறாங்க மேடம் எனக்கு. சரி, அப்ப உங்களுக்கு அவருக்கு எந்த எந்த சந்தர்ப்பம் எதுவும் ஆனா உங்க அம்மா அந்த மாதிரி ஒரு அந்த மாரிதான். ஏன் அப்படி ஒரு கதை கட்டினாங்க எனக்கு தெரியாதுங்க மேடம். அப்ப இந்த குழந்தை எப்படி இறந்ததும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போல? அதாங்க மேடம் இவங்க சொன்னாங்க, இங்க உன் பிள்ளை வந்து இப்போ நீ உன் வாழ்க்கை இப்படி வீணா போச்சு, உன்னை கட்டி கொடுத்துட்டேன், நீ லவ் பண்றன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு எத்தனை தட்டி போயிருக்கு. என்ன லவ் பண்ற பையனுக்கும் கூட்டிட்டு போய் ஏமா பிள்ளை இறந்து போயிருக்கு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும், இல்லன்னா உன் வீட்டுக்காரர்கிட்ட போயிருக்கணும். இவங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க மேடம். என்ன சொன்னாங்க? இவங்க சொல்லாத, சொல்லாம இருப்பியா? சொன்னா பிரச்சனை வரும். சொல்லாம இருப்பியா? இப்ப இத்தனை வருஷமா இவங்களுக்காக தான் மேடம் பயந்துகிட்டு இப்ப இத்தனை வருஷமா இருந்தேன். இவங்க இப்ப நீ எப்படி எம்எல்ஏ என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? என்ன தெரியுமா சொன்னாங்க? எதுக்காக வரக்கூடாது, எதுக்காகவும் பண்ணக்கூடாது இந்த இடத்துக்கு. ஒரு நிமிஷம், நீங்க அவங்க சித்தப்பாவா? ஆமாங்க. சரி, உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது இந்த குழந்தை இல்லன்னு? செத்து போச்சுன்னு சொல்லிச்சு. யாரு சொன்னாங்க? அதே சொல்லிச்சு. குழந்தைங்க போது நான் சாவடிச்சிட்டேன். எப்ப சொல்லிச்சு? ஒரு வருஷம் இருங்க, நீங்க பேசாதீங்க. அது அவங்க மாமன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வரும்போது குழந்தைங்கன்னு கேட்டோம், சாவடிச்சிட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சு இது நடந்து? ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷம் முன்னாடிதான் உங்களுக்கு பாப்பா இறந்துடுச்சுன்னு தெரியும். தெரியும். அதுக்கு முன்னாடி பாப்பாவை நீங்க எப்ப பாத்தீங்க? அதுக்கு அவங்க அப்பா வீட்லயே புருஷன் வீட்லயே இருந்துச்சுங்க. யாரு? எங்க புருஷன் வீட்லயே இருந்துச்சு பார்த்தேன். இந்த பாப்பா? ஆமா. இந்த பாப்பாவோட அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எப்ப பாத்திருக்கீங்க? புருஷன் வீட்ல பாத்திருக்கேன். எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். குழந்தை இறந்து போய் 5 வருஷம் ஆச்சு சொல்றாங்க. செத்து 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு பதிலா இவர் வீட்டுல பார்த்தேன். இவங்க 2 பேரும். இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. வீட்டுல இருந்ததே சொல்லலங்க மேடம். குழந்தைய வந்துங்க மேடம் சாட்சிபூர்வோட ஐயோக்கு பையனும் சாட்சிபூர்வோட கொண்டு வந்து நிறுத்துறேன். இந்த அளவுக்கு இவ இப்படி கவி இப்படி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. குழந்தை எப்படி இறந்து போச்சு? குழந்தையம்மா இவ பேக்ல போட்டு பணத்தை கொண்டு போயிருக்கீங்க. யாரு பண்ணது? அதுதான் இப்ப நமக்கு இவத்தாமா பொண்ணவ இவளேத்தாமா 4 மக்க இருக்குது மக்க. இவ ஐயோக்கு தன்னை 2 பசங்க அந்த நைட்டு இருக்கிறாங்க. கிளம்ப போய் 11 மணிக்கு பாக்குறான். இப்ப தூக்கிட்டு போனான்னு சொல்றேன் பாரு. அந்த 2 பசங்க கிட்ட இவ கேளுங்க, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து குழந்தைய கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போனா மாமாங்க கூட்டிட்டு போயிட்டா சொல்லி போன் பண்ணி வர வச்சு பிள்ளைய விட்டுட்டுப்பா, நீ எங்க போதாலும் ஏவட்டம் நேரம் இருந்தா போய்க்கோ, எனக்கு பிள்ளைங்க வேணும்னு சொல்லி புடிச்சு வச்சுட்டேன். புடிச்சிட்ட பிரச்சனை சரியான புடிச்சு வச்சுட்டு அப்ப அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க மாமா கூட அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. திருப்பி தனியா சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்க. சரி, நான் அப்பயே கொண்டுட்டேன், இவரு கூட அனுப்பி. இல்லம்மா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயம் தான் கிளியரா தெரியணும். மாமன் கூட ஊருக்கு போனல, அப்ப குழந்தையோட போனியா? குழந்தையோட ஃபர்ஸ்ட் டைம் போனங்க மேடம். ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்ணப்பதான் இவருக்கு போன் பண்ணிதான் இவரு செல்லுலதே ஃபர்ஸ்ட் எங்க மாமா போயிட்டாரு. நைட்டு போயிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்க மாமா வந்ததுதான் இவருக்கு தெரியும். குழந்தை இறந்ததுக்கு பின்னாடி தெரியாது. அப்போ உங்க பிள்ளை உங்க கூட இருக்கா? அப்ப என் கூட இருக்காங்க மேடம். சரி, அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. இது போயிட்டு வந்தாச்சு, இது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். சரி, இது சண்டை ஆகிட்டே தான் இருக்குது. இவங்களும் வரவேல வந்து எட்டி கூட பார்க்கல. 1 வருஷமா வந்து என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துக்கல. பிள்ளைய வந்து வேலைக்கு போயிடுவேன். இங்க பக்கத்துல ஏல்ஸ் இருக்கு, எங்க வீட்டுக்கு ஒட்டின மாதிரி ஏல்ஸ் இருக்குது, வேலைக்கு போயிடுவேன். அங்க வந்து கல்லுக்கு இந்த கொத்து வேலைக்கு போகணும். இவங்க அப்ப இங்க 2 பேர் கட்டில் கடை போட்டு பாய் த்ரோல இருக்கிறாங்க. பையனும் பிள்ளை இவங்கிட்ட தான் பொழுதுனைக்கு நான் விட்டுட்டு போகணும். இவங்க பையனை நல்லா பார்த்துக்குவாங்க, பிள்ளையை நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளை பிறந்தது மாலை சுற்றி பிறந்தது, மாமனங்களுக்கு ஆவாத பிறந்தது. இவங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. கடை இல்லாமல் போயிடுச்சு, இந்த கடை சாராய கடை இல்லாமல் போயிடுச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நினைட்டாங்க, இந்த பையன் பிறந்த நேரத்தில் தான் நல்லா இருக்குது. இந்த பையன் பிறந்த நேரத்தில் வந்து 13 வருஷம் வரைக்கும் பையன் நேரத்தில் ஆயந்தாயும் பிரிஞ்சிருக்குதுன்னு இவங்க தான் என்ன சொன்னாங்க. இந்த பிள்ளை பிறந்ததுல நம்மளுக்கு சுத்தப்பட்டே வரல. என்ன நடந்தது சொல்லுமா? பிள்ளையா ஆடி நம்பி இன்னைக்கு தேங்காய் சுடுற நோம்பி இன்னைக்கு பிள்ளை தண்ணி ஊத்துன்னு என்கிட்ட கொண்டுட்டு வந்து விடுறதுக்காக வந்தவங்க. குழந்தை இறந்துதான் என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தனாங்களோ ஒழிச்சு என்கிட்ட பிள்ளை உயிரோடலாம் என்கிட்ட வர கிடையாது. பிள்ளைய கொண்டுட்டு வந்து தண்ணி ஊத்துன்னு இப்படி ஒத்த கையில பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்க அம்மா பின்னாடி வந்தது. யாரு? எங்க சித்தப்பா. சரி, அப்புறம் பாப்பாவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் அந்த கொடுத்துட்டதுக்கு பின்னாடி இந்த பையன் பின்னாடி வண்டியில வந்திருக்கிறான். எங்க இருந்து வந்தானே தெரியுதா? பாப்பாவை உங்ககிட்ட குளிப்பாட்ட கொடுத்தாங்கல்ல, அப்ப இறந்தாச்சு பாப்பா. பாப்பா கழுத்து. அப்ப நீ கேட்டியா?
அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது தாங்க மேடம் இந்த பையன் வந்து பையன் பையனை வந்தான். துரத்துன்னு அப்ப சொல்லி என்ன சொன்னாங்க? துரத்த சொன்னாங்களா? துரத்த சொல்லிட்டாங்க. இந்த பையன் போயிட்டான். அனுப்பிச்சிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணாங்க இவங்க? அனுப்பிச்சிட்டு இந்த பையனை அனுப்பிச்சிட்டு, நீ இந்த பையனை வச்சு உங்க மாமா கிட்ட போன் பண்ணி நாங்க சொல்லிடுறோம், நீங்க இந்த பையன் இந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் நீ அங்க கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமா கிட்ட நீ கொண்டு போய் கொடுத்துரு, அதுக்கு மேல நாங்க வர பிரச்சனை இங்க நாங்க பாத்துக்கிறோம், இங்க வந்து இந்த பிரச்சனை ஆகும், நான் சாராய விக்கிறேன், போலீஸ்காரங்க எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க, நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடமா, இப்படி பாயிருச்சுமான்னு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை யாரும், கண்ணங்குறிச்சிக்கெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை யாரும் அப்படிங்கிறேன். இதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு அந்த பையன் கூட வந்து நாங்க இருக்கிறோம், நீ சொல்லிக்காத பாரு, பாப்பா இறந்துருச்சு, எங்க மாமா கிட்ட கொண்டு போய், அந்த பையனுக்கு கூட அது தெரியாது, பாதி வழிக்கு போய் தான் இங்க சொல்ல சொன்னாங்க, என்னை கொண்டுட்டு வந்து விடணும், நீ இந்த மாதிரி. எந்த பையன் கூட அனுப்பினாங்க? எங்க சொந்தக்கார பையன், எங்க அண்ணன் விட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பையன் கேட்கல அவன் பேக்ல குழந்தை கேட்கலங்க மேடம். என்ன மாதிரி பையில போட்டாங்க? துணி பையில. எத்தனை பெரிய துணி பை? துணி பைனா துணி பை வந்து சின்னதா இருந்ததுக்கு மேடம், அதனால பத்தி மூட்டை. யார்கிட்ட கொடுத்தாங்க அந்த மூட்டையா? அடிச்சுட்டாங்க என்கிட்ட. அப்போ அந்த பையன் கேட்கலையா அந்த மூட்டை? எதுவும் கேட்கல. அந்த பையன் நான் மிரட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து மிரட்டிட்டாங்கன்னு சொல்லி இந்த பையன் ஓடிடுச்சுங்க மேடம். நீ வந்து அந்த பையனுக்கு மறுபடியும் எப்படியா இருந்தாலும் வருவான்னு சொல்லிட்டு, அந்த பையன் அந்த வீட்டுல என்னமோ வச்சுட்டு போயிட்டான், ரோட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி, எப்படியா இருந்தாலும் நாங்க வருவோம், நாங்க போயிடறோம்னு சொல்லிட்டு இங்க போயிட்டாங்க. இந்த பையன் வந்து போயிட்டு மறுபடியும் அந்த பையன் அடி வாங்கிட்டு போன பையன் மறுபடியும் ரிட்டர்ன் என்னத்த எடுக்கிறதுக்கு வந்தான்னு தெரியல. அப்பதான் இங்க இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தவங்க, அந்த நீ வந்து இந்த பையன் மறுபடியும் வரா, நீ சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லி பாரு, அவங்க போயிட்டாங்க. இவங்க ஃபுல்லா போய் சொல்றாங்க, பயங்கரமா போய் சொல்றாங்க. இப்படி போய் சொன்னா எப்படி நம்ம கேட்டுட்டு இருக்கிறது? என்னால பொறுமையா இருக்க முடியாது. அடிச்சு இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடிச்சது விரும்பா அவளை அக்குறிட்டா சொல்ல, நான் இதுல அடிச்சு மூட்டா கட்டு கேட்டது எதுவுமே எனக்கு தெரியாது, பூராமே தெரியாது. உங்கள்கிட்ட சொல்றது ஜக்கமா இருக்குது, அது ஒரு பாக்கெட். அது யார் வச்சது? இருங்க அது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு அந்த பாக்கெட், ஒரு பாக்கெட், ஒரு குவார்டர் பாட்டில். இந்த பிள்ளை புல் போத, அவனும் போத. அந்த பாட்டில் எடுத்து பாக்குறேன். நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க? என்னம்மா நீங்க எதுக்கு அப்ப அங்க போனீங்க? நான் இப்ப வீட்டுக்கு போறேன். யாரு வீட்டுக்கு? சாப்பாடு வேணும் இல்ல, சோறு எடுக்கலாம். நீங்க பேசாதீங்க. சாப்பாடு வேணும் இல்ல, இவங்க வீட்டுல தான் நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமா ஆமா. வீட்டுக்கு உங்களுக்கு குடும்பம் இல்லையா? இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாரும் குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது ஐயா இறந்துட்டாரு, இறந்து ஒரு 20 வருஷமா. ஓ, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்க? ஆமாமா. 2 பேரும், வேற யாரு? சரி. அப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுல சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கோம், போய் சாப்பாடு எடுத்துட்டு வரணும்ல. கால் அடிச்சு போட்டு இப்ப இருக்கும்போது உடனே நீங்க வீட்டுக்கு போனப்ப என்ன பாத்தீங்க? இது அந்த இந்த புள்ளி தான் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாட்டில் குடிச்சு உள்ள ஜன்னல், ஒரு ஜன்னல், அதுக்குள்ள பாட்டில் குடிச்சிட்டு இப்படி நின்றுக்கிட்டு பாட்டில் குடிச்சிட்டு இப்படி இருந்தான். யாரா புதுசாக யாரு இருந்தது, நம்ம பிள்ளை வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் எதுக்குங்க. அப்ப என்ன, யார் பாப்பா அந்த ஆள் அப்படின்னு யாரு அப்படிங்கும்போது யார் தெரியாது, நம்ம சொந்தக்காரர் எங்க அண்ணன் என்ன ஆள் பண்ணிருக்கான். அப்ப அந்த ஆளுக்கு வந்துட்டாங்க. யாரு அப்படின்னா, ஏய் என்ன யாரு இதுதான் யாரு அப்படிங்கும்போது, இப்படிங்கும்போது அவன் வந்துட்டான் ரோட்டுக்கு. எதுக்காக என்ன காரணம்னு பாரு. என்ன காரணம்னு வரும்போது இந்த மாதிரி நாங்கள் ஏங்க கோழி அப்படின்னு என்ன சொல்லிட்டு இது பண்ணி அவனும் போயிட்டாங்க. ஏமா பாப்பா பிடிமா கண்டு பண்ணி போல பையன் அடிச்சு போட்டுப்பா அப்படிங்கிற அந்த பையன் கிடைக்க கூடாது. பையனை வாங்கிட்டு விட மாட்டேன், அவங்களுக்கு பிள்ளை பார்த்துருவாங்க. என்ன இவ்வளவு வந்து என்ன போய் அப்புறம் ஓடி போயிட்டாங்க. நானும் அது ஒரு 3 வயசு புள்ளைய கொன்றுருக்காங்க. மத்ததெல்லாம் பேசுறாங்க. ஒரு குழந்தைய கொலை பண்ணிருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் கேக்குறேன் உங்ககிட்ட, இவ்வளவு தூரம் உங்க அம்மாவை குறை சொல்றியே, குழந்தை எப்படி இறந்ததுன்னு உனக்கு தெரியலன்னா நீ இந்த டைம் உங்க அம்மாவை கம்பி என்ன வச்சிருப்ப, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப, என் குழந்தை எப்படி இறந்ததுன்னு எனக்கு தெரியணும்னு. இப்ப கூட நீ அதுக்காக வரலைங்க. இவ்வளவு 5 வருஷமா பேசாம இருந்துட்டு இப்ப வந்து பையனை கூட சொல்றியே. நிஜமாவே உன் பொண்ணு எப்படி இறந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலன்னா 5 வருஷம் நீ சும்மா இருந்திருப்பியா? சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா,
7 வருஷம் இன்னொருத்தரோட குடும்பம் சரிங்க நடத்தி மேடம், என் மேல தப்பு இருக்குதுங்கிறீங்களே, சரி அவங்க தான் கேஸ் கொடுத்துருக்கிறதுக்கு மேடம். நான் தப்பு செஞ்சுட்டேன், குழந்தைய கொண்டுட்டாங்கிறாங்களே, ஏன் அவங்க கிட்ட இருந்து அவங்க மறைச்சாங்க, நான் ஏன் இப்படி மறைக்க வேண்டிய சூழ்நிலை, அதையாச்சும் கேளுங்க மேடம். எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. சரிங்க நீயும் போய் சொல்ற, அவங்களும் போய் சொல்ற. நான் பொய் சொல்ல ஏத்துக்கிறேங்க மேடம். அம்மாவுக்காக பொய் சொன்னேன், இது தப்பா? என்ன அம்மாவுக்காக அம்மாவுக்காக போய் போய் சொன்னது சொன்னது தப்பா? அம்மாவுக்காக என்ன போய் சரி, எல்லாரும் பிரச்சனை. இப்ப குழந்தை இறந்தது, இப்ப எங்க அம்மா மாட்டுவாங்க, எங்க சித்தப்பா எதுக்கு அம்மா மாட்டுவாரு. மாட்டணும்? இப்ப அவங்க இப்ப குழந்தை இறந்ததுக்கு இப்ப நாம குழந்தை இறந்துருச்சுன்னா இப்ப நம்ம இதுல தானே நீ என் வீட்டுல இருக்கும் போது தானே குழந்தை இறந்து போச்சு. பச்சை பிள்ளை கொண்டு இருக்கீங்க, பச்சை பிள்ளை கொண்டு இருக்கீங்க. எனக்கு வந்து அத விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசுறாங்க. அவ கூட போனேன், அங்க போனேன், இங்க போனேன், கள்ள தொடர்பு, தன்னை விஷயம் சொல்றது. பொண்ணு 5 வருஷமா பச்சை பிள்ளை இறந்திருக்கு. அந்த புள்ள எப்படி இறந்ததுமா எனக்கு தெரியல. என் புள்ள யாரு கொன்னாங்க கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்கல? அவளுக்கு தெரியும். எல்லார் பேர்லயும் மிஸ்டேக் இருக்கு. எல்லாரும் ஒரு பொய்ய சொல்லி மறைச்சிருக்கீங்க. இது பெரிய கேஸ் ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். பச்சை புள்ளைய கொள்றது சில்லற விஷயம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டி இருக்கும். நாங்க அப்படி உங்களை தப்பிக்க விட மாட்டோம். அத்தனை பேரும் கம்பி எண்ணணும். என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க அவங்கள பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, இல்லைன்னா அவங்க பிளாக்மெயில் பண்ணறதுக்கு நீ பயந்துருக்க மாட்ட. அம்மா மாட்டிப்பாங்கங்கிறதுக்காக எல்லாம் நீ சும்மா இருக்க மாட்ட. ஏன்னா அம்மா மேல உனக்கு மரியாதையும் கிடையாது, பாசமும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி நடந்துக்கலன்னு நீயே சொல்ற. நீ தப்பு பண்ணிருக்கலன்னா அவங்களுக்கு ஏன் நீ பயப்படும்? சாமுண்டேஸ்வரி, இது பாரு, நான் சொல்றதுக்கு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொல்லுங்க மேடம். எல்லா தப்பும் மேல நான் சொல்லல. கண்டிப்பா. ஏன்னா உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு எனக்கு ஏன்னா உன்னோட லைஃப் டைரக்ஷன் இல்லாம இருந்திருக்கு. உங்க அம்மா உனக்கு ஒரு உதாரணமா இருக்கல, ரொம்ப அனுபவிச்சிருக்க. ஆனா இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது விஷயம் குழந்தைய பத்தி மட்டும்தான். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசுவோமா? இது ரொம்ப முக்கியம். இது ஒரு கொலைமா? இது கொலை. தைரியமா சொல்லுமா. தைரியமா சொல்லு சாமுண்டேஸ்வரி. தைரியமா சொல்லு, வெளியே வந்து நான் கொண்டு போடுறேங்கிறியா? யாரும் எதுவும் பண்ண முடியாது. இத்தனை மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன சும்மாவா உட்கார்ந்து இருக்கோம்? டிவில போடுறாங்க பாரு, கேமரா பிடிச்சிட்டாங்க. எங்க போனாலும் என்ன கொல்லுவன்னு சொல்லி இருக்கிறியா? நான் சாவறதுக்காக இங்க செத்தாலும் பரவாயில்லன்னு தான் வந்திருக்கேன். உனக்கு நான் பயந்துட்டு இருக்கேன், சாவறதே பரவாயில்லன்னு தான் வந்திருக்கேன். சொல்லுமா, என்னாச்சு? இருமா கொஞ்சம் குறுக்க பேச. என்னாச்சு சொல்லுமா. எப்படி குழந்தை செத்துது? அவங்களே கேளுங்க. நீ சொல்லுமா. அவங்கள கேட்கல. நான் அவங்கள என்ன நம்பி பிள்ளைங்களை அனுப்புவேலைங்க மேடம். நான் வந்து பிள்ளைங்களை என்கிட்ட கேட்கவே மாட்டாங்களாம். அவங்க வந்து பிள்ளைங்களை வந்து கேட்டாலும் அவங்களதான் கேட்பாங்களாம். அப்போ பிள்ளைங்களை வந்து நான் நம்பி நான் சண்டை பண்ணிட்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன நம்பி அனுப்ப கிடையாது, அவங்கள நம்பி அனுப்புறாங்க. எந்திரிச்சுனா அப்படி மோகர்களும் பேத்துப்படுவாங்க. 2 பேரும் வந்து உட்கார வச்சிருவல்ல. யார் யார் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தோம்? நீங்க 2 பேரும் தானே வந்து. யாரு பட்டக்காரன் வந்து வாங்கிட்டு வந்தானே? நான் வந்து வாங்கிட்டு வந்தான். யார பத்தி சொல்றீங்க? யார் வாங்கிட்டு வந்தா? பையனை நம்பி அனுப்புனீங்களா? பொண்ணை பத்தி பேச மாட்டேங்கறாங்க. வந்து வாங்கிட்டு ஒரு நிமிஷம். Stop it. Just stop it. பையனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு பச்சை புள்ளை கொன்னுட்டு. அதை பத்தி பேசினாதான் திருப்பி திருப்பி இதை தான் பேசுவாங்க. நான் அதான் பேசுனேன். அத பத்தியே பேசுறாங்க. பையனை பத்தி பேசுறாங்க, கள்ளக்காதலை பத்தி பேசுறாங்க, தண்ணி அடிக்கிறத பத்தி பேசுறாங்க, சாராயம் விக்கிறத பத்தி பேசுறாங்க. பிள்ளை என்ன பண்ணாங்க அத சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுக்கு தாங்க மேடம் தெரியும், எனக்கு தெரியாதுங்க மேடம். அதுக்கு நான் உடந்து அவ்வளவுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். வேணா நான் இந்த கொண்டுட்டு போனது உண்மைதான். வேணா மித்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க மேடம். நீங்க பணத்தை மட்டும் கொண்டு போனீங்க. கொண்டுட்டு போனதாங்க மேடம் உண்மை. நீங்க பாத்தீங்களா? சரிம்மா, ஒரு விஷயம் கேக்குறேன். சரி, ஒரு விஷயம் கேக்குறேம்மா. சாமுண்டேஸ்வரி சொல்லு, இந்த பணத்தை நீ எப்படி எடுத்துட்டு போன? எப்படி உன்னால முடிஞ்சது? பணத்தை தூக்கிட்டு போக முடியுமா? யாரால முடியாது. அவ என்னவோ பண்ணிருக்கான். சாமுண்டேஸ்வரி, நீ போய் சொல்ற. வெரி கிளியர். உண்மையை சொன்னாதான் அவங்க வந்து பிரச்சனை ஸ்டெப் எடுப்பாங்க. இதுல வந்து ஓப்பனா சொல்ற மாதிரி. ஏன்னா அந்த பையனை வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க சொல்றா. அதுக்கு முன்னாடியே உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ வேற புருஷனை சேர்த்துக்கிட்ட, வேலைக்கு போகும்போது இன்னொருத்தரோட பழகுற, நல்லா சொல்லியிருக்கா. அதுக்கெல்லாம் அவ கவலைப்படல. எப்படி குழந்தை இருந்தது?
உங்களோட நாங்க இருக்கோம்மா, பயப்படாதே. சொல், என்ன நட? குழந்தை எங்க வீட்லயே தாங்க மேடம் இறந்தது. நாங்க வேற எங்கேயும் கூட்டிட்டு போல. எப்படி இருந்தது கண்ணா? எப்படி இருந்தது? நான் சண்டை போட்டுட்டு இருந்தேங்க மேடம். 3 பேரும் என்ன அடிச்சிட்டாங்க. அப்போ பாப்பாவுக்கு வந்து இடிச்சிட்டாங்க. பாப்பா எதுலேயே போய் இடிச்சிருச்சு. முன்னாடி அங்கே எங்கள் வீட்டில் துணி தைக்கிற கல், மோரிக்கல் இருக்கு, அந்த இடத்துல விழுந்து அடிபட்டுருச்சு. அது எடுத்து தினத்துக்கு புழுந்ததுனால பற்றி பயந்துக்கிட்டு நாங்கள் எல்லாருமே மறைச்சிட்டோம் மேடம். குழந்தை எங்க புதிச்சாங்க? எங்கள் மாமா கிட்ட தாங்க மேடம் கொடுத்தது. இது நடந்ததுலாம் மேடம். மண்டை அடிபட்டுருச்சா? ரத்தமாக ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து. யார் அதெல்லாம் தொடச்செல்லாம் பண்ணாங்க? நான் தான் மாதிரி பண்ணுறேன். பணத்தை யாரு கட்டி கொடுத்தாங்க? அம்மா. வேற யார் இருந்தாங்க? வேற யாரும் இல்லைங்க மேடம். எங்க அண்ணி வந்து தப்பா சொல்லிடுச்சுன்ட்டு கோவமா சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல வீட்டுல. எங்க அண்ணன் பொண்டாட்டி வந்து உன் பிள்ளை, நீ வந்து ஒன்னாட்டம் உன் பிள்ளை ஆயிடுச்சு, நீ வந்து புருஷன் பிள்ளைங்க வேணாலும் புருஷனை தேடிட்டு போயிட்டு உன் பிள்ளைய வந்து அந்த மாதிரி தேடுறதுக்காக கட்டின புருஷனை விட்டுட்டு வந்துருச்சுன்னு பேசுனுச்சு. அதெல்லாம் சண்டை போட்டு விட்டுருந்தோம். அதில் ஆரம்பிச்சு வந்து சண்டை. குழந்தைய புதைச்சிங்களா? இல்லைங்க மேடம், அவர்கிட்ட கொடுத்துச்சு. யார்கிட்ட கொடுத்தீங்க? எங்க மாமா. மாமா என்ன பண்ணாரு? வீட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் வேற எதுவும் தெரியாதுங்க. எப்படி போனீங்க? என்ன பணத்தை எடுத்துட்டு? அதான் அந்த பையன் தாங்க மேடம். எந்த பையன்? அந்த பையன் வந்தாங்கல்ல, அந்த பையன் தாங்க மேடம். அவன் எங்க இருக்கான் இப்போ? அவன் எங்க அண்ணன் விட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம். இப்ப பையன் பேர் என்னப்பா? என்னம்மா? அந்த பையன் பேருங்களா? அந்த பையன் பேர் தெரியாதுங்க மேடம் எனக்கு. பேரு தெரியாத ஆளோட கூட போனேன். இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்டதுனாலதான் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்பட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த மட்டும் பேசாம மத்ததெல்லாம் பேசியிருக்காங்க. எங்க புதைச்சிங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இல்லைங்க மேடம், புதைக்கல. இல்ல தண்ணி அங்க அந்த மாமா அந்த மாதிரி செஞ்சிருக்காராம். அதுதான் இவங்க தான் எங்கிட்ட சொல்லி. என்ன செஞ்சிருக்காங்க? மாமா ஏற்கனவே குழந்தைங்க இறந்துட்டா வந்து எங்க ஊர்ல புதைக்க மாட்டாங்களா. எங்க ஊர் பக்கம் ஆறு தண்ணி ஓடுது. எதுக்கு அப்படி குழந்தைங்க இருந்தா ஆறுல போடுவாங்க? பொட்டப்புல பிறந்தா வச்சுக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு 4-5 பொண்டாட்டி அம்மா குழந்தைங்க இறந்துட்டா தண்ணியில கட்டி போட்டுருவாங்களாம், தூக்கி போட்டுருவாங்களாம் கல்ல கட்டி. இவங்க தான் எனக்கு சொல்லிட்டு. பிறக்கிறது குழந்தை பெண் குழந்தையா பிறந்துட்டா மாமா வந்து கொன்னு தண்ணியில போட்டுட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணி அந்த கொலையை மறைச்சு 7 வருஷமா அந்த குடும்பம் சட்டத்திலேருந்து தப்பிச்சுட்டு இருக்கு. என்ன நடந்தது, அதுக்கான தண்டனை என்ன, அதை நீங்க பார்க்கணும். ரேவதிங்கிற 3 வயசு பெண் குழந்தை கொல்லப்பட்டிருக்கா. 7 வருஷம் கழிச்சு இந்த அரங்குல இன்னைக்கு அந்த குழந்தை எப்படி இறந்தாங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அந்த பொண்ணோட அம்மா சாமுண்டேஸ்வரி ஏன் பயப்பட்டு, ஏன் அப்பாக்கும் சித்தப்பாக்கும் பயப்பட்டு இவ்வளோ நாள் அதை மறைச்சு வச்சிருந்தா? எதனால அந்த விஷயம் வெளியே வரல? ரேவதிங்கிற குழந்தை மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இதே மாதிரி நிறைய பெண் சிசு கொலை நடந்துட்டு இருக்குன்னு அந்த பொண்ணே சொல்றா. இந்த விஷயத்த நம்ம காவல்துறையோட கவனத்துக்கு கொண்டு வரோம், தமிழ்நாடு அரசோட கவனத்துக்கு கொண்டு வரோம். இந்த மாதிரி கொலைகள் இன்னும் நடந்துட்டு இருக்கா, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் எங்களோட வேண்டுகோள். சட்டப்படி இந்த குடும்பத்தை விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணமோ காவல்துறைக்கு அறிவிக்கிறது, அரசுக்கு அறிவிக்கிறது, அதை நம்ம இந்த குழி உடனடியாக பண்ணிடுவோம். நேர்கள் உங்கள் எல்லாரோட ஆதரவு எங்களுக்கு இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் கூட நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்